சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போனஸ் மார்க்ஸ் 20 மார்க் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நினைச்சு கூட பார்க்கல. ஒரு சில சப்ஜெக்ட் 6ன்றாங்க. சில பாடங்களுக்கு எழுத்துப்பிழை அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு என்ன டேட்டு? மண்டே. பேப்பர் கரெக்ஷன் தொடக்கம். ஓகேங்களா? குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தானே ப்ரோ, ஏப்ரல் 2 தானே சொன்னாங்க, ஏப்ரல் 1ன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரல் 1 தான் தொடங்கப்பட போறாங்க. முன்னாடியே தொடங்குறாங்க. காரணம் என்னன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 19th எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 12th மேக்ஸுக்கு மார்க்கு, 10th தமிழுக்கு மார்க்கு, எழுத்து பிழையின் காரணமா மார்க்கு, 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு சில கொஸ்டின் மிஸ்டேக்கு, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸ்னாலே கண்டிப்பா பிழைகள் இருக்கும். ஆனா இவ்வளோ மார்க் 12 பிளஸ் வாய்ப்பு இருந்தா 15 மார்க்கு கூட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அஃபீஷியலாவே வந்துருச்சு. மேக்ஸ்ல நீங்க பாஸ்ன்ற அந்த இதுவே மறந்துருங்க. ஒரு மிக கொடூரமான சப்ஜெக்ட். எல்லாருமே ஆல் பாஸ். நீங்க பாருங்க, நீங்க ரிசல்ட் அன்னைக்கு எல்லாருமே எவ்வளவு மார்க் பாருங்க. ஓகேங்களா? 35. நந்தினியா 35. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகாவா 35, விக்னேஷா 35, ஹேம்நாத்தா 35, கிரியா 35, அருணா 35. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ப்ரோ அப்போ நான் ஃபுல் மார்க் எழுதியிருக்கேன், நானே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வாயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மார்க் எழுதியிருக்கிறவங்களுக்கு நிறைய மார்க் வரும்ப்பா. ஓரளவு தான் நான் எழுதியிருக்கேன். 10 தான் எழுதியிருக்கேன், நான் பாஸ் ஆகணான்னு தெரியல. எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமா திட்டுவாங்க. எங்க சொந்தக்காரங்களாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எரிய நெருப்பை எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மட்டி அடி கொடுக்கலாம். 25 மார்க் தான் எடுக்கணும் நீங்க 12th மேக்ஸ்ல. அதுல 15 மார்க் போனஸ்னா 10 மார்க் நீங்க எழுதிருக்க மாட்டீங்களா? நான் சீரியஸா கேட்கிறேன். வெறும் 10 மார்க் நீங்க யாருன்னா பார்த்தோ இல்ல அது கூட எழுத முடியல அப்படின்னா இதுக்கு மேல கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அது மட்டும் இல்லாம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து பிழை அப்படின்றது ரொம்ப ஈஸியா தான் வந்து டிக் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஆல் இஸ் வெல், அனைத்தும் நல்லதே நடக்கும். அப்படியே சப்போஸ் சொல்றேன், எதிர்பாராத விதமா ஒரு சில சப்ஜெக்ட்ல வந்து போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சுன்னா ஏன் பயப்படுறீங்க? இல்ல என்ன ஆச்சு? நான் தலையை சீவிடுவாங்களா? சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் போராடணும். ஓகேங்களா? சுத்தமா மார்க்கே எடுக்கல அப்படின்னா பிரச்சனை. இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல, பார்த்துக்கலாம், அப்ப எடுத்துக்கலாம். பட் ப்ரோ அப்போ கூட இயர்ஸ் மந்த் வேஸ்ட் ஆயிடுதுல. சில பேர்லாம் 10 வருஷமா பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்களா இருக்கிறாங்கப்பா. ஓகேங்களா? சொந்தக்கார பேச்சுங்களை, ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட சில பேர் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சோ, பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சோ பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஒரு ஒரு சப்ஜெக்டை ஃபெயில் அப்படின்ற நிலைமை வந்துட்டீங்கன்னா ஒதுக்கி விடப்படுவீங்க. எல்லாருமே ஒதுக்கி விடப்படுவீங்க. அப்ப மைண்ட் செட் என்னவா மாறும்னா ப்ரெஷர் ஆகும். 4 பேர் சொன்னதை 4 விதமா கேட்கும் போது என்ன ஆகும்னா, அவன் இதை சொல்லிடுவானோ, இந்த வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன நினைக்கும், பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்களாம் எப்படி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்த தாட்ல தூக்கி போடுங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா நம்மளுடைய சேனல் இருக்குல்ல. ஏன் அதெல்லாம் வந்து கவலைப்படுறீங்க? அது மட்டும் இல்லாம 10th எப்படி டிக் பண்ணும், 11th எப்படி டிக் பண்ணும், 12th எப்படி டிக் பண்ணும், இதுதான் இந்த மெத்தட் தான். இப்படி தான் மார்க் தான், ஃபுல் தான், சென்டம் தான். பேப்பர் சென்டம் மார்க் எடுக்கிறது இந்த முறை வாய்ப்பே இல்லை. போன முறை நந்தினின்ற ஒரு பொண்ணு எடுத்துச்சுன்னா இந்த முறை வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. அதனால தான் ஒரு சப்ஜெக்ட் ட்விஸ்டா கேட்டுருது. 12th ஒரு சப்ஜெக்ட் கூட ட்விஸ்டா கேட்கல. சொல்லுங்க. பிசிக்ஸ் வச்சாங்களா, கெமிஸ்ட்ரி வச்சாங்களா, முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் தமிழே தகராறு. ஓகேங்களா? மேக்ஸ் 10th நல்லபடியா போயிட்டு இருக்கு. பசங்களுக்கு நல்லபடியாவே போட்டோம். ஏன்னா 10th 500க்கு 500 எடுத்தா பிரச்சனையே வந்து கிடையாது. ஓகேங்களா? இந்த 600க்கு 600 எடுத்துட்டு ஒரு மாசமா வந்து மைக்கு பிடிச்சி அங்கங்க அழிஞ்சிருந்தாங்க பாருங்க. ஐயோ தலைவலிடா சாமி. ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இருக்கு. இன்னொன்னு, ரிசல்ட்ஸ்க்கான வெப்சைட் ப்ரோ போடுங்களேன். கன்ஃபார்ம் ஏப்ரல் 5 ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல வரும். ரிசல்ட்டுக்கான வெப்சைட் எப்படி போய் ரிசல்ட்டை பார்க்கறது, என்னைக்கு ரிசல்ட் டேட்டு, காலையிலையா அப்படின்ட்டு. ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஸ்வீட் பாக்ஸோட ரெடியா இருங்க. ஓகேங்களா? 10th 11th 12th எல்லாருக்குமே காலையில் தான் வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்வுக்கான முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது. ஸோ அதனால வந்து நீங்க பெருசா வந்து கவலை அடைய வேண்டிய அவசியம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேல்யூவேஷன் அப்படின்றது ரொம்ப எளிமையா இருக்கும். போனஸ் மார்க் ஒரு சில பாடங்கள்ல 20க்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது, கொடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. போனஸ் மார்க்ஸ் கொடுக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குப்பா.
மறக்காமல் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்றது எனக்கு கம்பல்சரி தேவைப்படுது. ஸோ மறக்காமல் வந்து சொல்லிடுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே, டீச்சர்ஸ் ஆல்சோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சொந்தக்கார பக்கிங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.